இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக் வந்து என்ன, இந்த ஃப்ரீ ஃபாலிங். என்ன சொல்லுங்க, ஒரு பொருள் வந்து தன்னிச்சையாக கீழே விழுகிறது. எதனால்? என்னுடைய ஈர்பியலால், என்னுடைய ஈர்ப்புனால், அதாவது பூமியினுடைய ஈர்ப்புனால் ஒரு பொருள் வந்து தன்னிச்சையாக கீழே விழுகிறது. என்ன கேட்டிருக்காங்க? ஒன்றாவது வினாடியில், அப்புறம் இரண்டாவது வினாடியில் மற்றும் மூன்றாவது வினாடியில் அது கடந்த அந்த தொலைவினுடைய அந்த விகிதத்தை என்ன அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒன்றாவது, இரண்டாவது, மூன்றாவதுன்னு தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு மினிட்ஸ். அவங்க அதாங்க வினாடி. அவங்க நிமிடம்னு சொல்லியிருக்காங்க, நம்ம வினாடின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நிமிடமாக இருந்தாலும் சரி, வினாடியாக இருந்தாலும் சரி, இதே அவங்க வந்து ஒன்றாவது மணி நேரத்தில், இரண்டாவது மணி நேரத்தில், மூன்றாவது மணி நேரத்தில்னு சொன்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். ஒன்றாவது வருடத்தில், இரண்டாவது வருடத்தில், மூன்றாவது வருடத்தில் அப்படின்னு சொன்னாலும் இதே ஆன்சர் தான் வரும். பட் அவ்வளோ பெருசாக நமக்கு இருக்காது ஆக்சுவலாக. அதனால் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே சேம் ஆன்சர் தான் வரும். சரிங்களா? ஸோ அவங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணதுக்காக 1000 கொடுப்பாங்க. நம்ம தான் அதுக்கேற்ற மாதிரி செம்ம செஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஒன்றாவது வினாடியில் அது கடந்த தொலைவு நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஒன்றாவது வினாடியில் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஃபார்மில் போடும்? SN = U + A/2 × 2t - 1. சரி, என்னோடய ஆரம்ப திசைவேகம் நான் 0ன்னு வச்சுக்கிட்டேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? S1. அப்போ ஒன்றாவது வினாடியில் ஏக்கு என்ன பண்ணுவோம்? G/2 × 2 × 1 - 1. ஸோ இது ரெண்டு அடி கொடுத்தோம்னா 5ன்னு வந்துடுமா? அப்போ என்ன வந்துடும்? S1 = 2 - 1 5. சரி, ரெண்டாவது வினாடியில். இந்த ஒன்றாவது வினாடி அப்படிங்கும்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன கணக்கு வரும் அப்படின்னா, 0.1லேருந்து 1.0 வரைக்கும் உள்ள அந்த வினாடி. இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா ஒன்றாவது வினாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்றாவது வினாடி அப்படின்னா என்னதுன்னா 0.1லேருந்து, ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் அதை ஆன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து 0.1லேருந்து ஆரம்பிக்கும். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள கால அளவில் அது கடந்த தொலைவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்றாவது வினாடியில், ஒரு வினாடியில் அது கடந்த தொலைவு வந்து என்னது? நமக்கு 5 மீட்டர். சரி, இப்போ ரெண்டாவது வினாடி. அப்போ ரெண்டாவது வினாடினா உங்கள் கால அளவு என்ன இருக்கணும்? 1.1லேருந்து இல்லைன்னா 1.0லேருந்து ஆரம்பிக்கணும். ஏன் இப்படி பார்த்தா 1.0லேருந்து 2.0 வரைக்கும் இது கடந்த தொலைவோட விகிதத்தை பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இப்போவும் S2 ஆரம்ப திசைகம் நமக்கு என்ன தான் இருக்க போது? நமக்கு 0 தான் இருக்க போகுது. சரிங்களா? ப்ளஸ் 2 × 2 - 1. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? S2 = 5 + 4 - 3. S2 = 8. சாரி, இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னா 5 ப்ளஸ் வராது, பெருக்கல் வரும். ஏன்னா U + 0 இல்லை. ஸோ அப்போ S2 = 5 × 3 நமக்கு என்ன வந்துடும்? 15 வந்துடும். இப்போ மூன்றாவது வினாடி S3க்கு கண்டுபிடிக்கும். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? அதே மாதிரி G/2 × 2 × 3 - 1. அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 5 × 6 - 1 5, 25. இது எல்லாத்துக்கும் விகிதம் பாருங்கள். 5:15:25. கட் பண்ணிங்க அப்படின்னா 1:3:5. ஸோ சரி, நம்ம 1:3:5. சரி, இது நல்லா கற்றுக்கோங்க. இதே சம்மில் இன்னும் வித்தியாசமாகவும் கேட்பாங்க. அவங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒன்றாவது வினாடியில், ரெண்டாவது வினாடியில், மூன்றாவது வினாடியில் வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுவே இதே சம்மில் இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு வினாடியில் வித்தியாசம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழில் இப்படி தான் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு நொடியில், 2 நொடியில், 3 நொடியில் கடந்த தொலைவினுடைய விகிதத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. ஒன்றாவது, ரெண்டாவது, மூணாவதுன்னு சொன்னால் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இதுவே ஒரு நொடியில், 2 நொடியில், 3 நொடியில் அது கடந்தனுடைய விகிதத்தை கேட்காங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபார்முலா எது இருக்குன்னா, S = UT + ½ AT². இந்த ஃபார்முலா நீங்கள் யூஸ் பண்ணணும். சரி, இப்போ ஒரு நொடியில் நம்ம அது கடந்தோட இதை பார்ப்போம். சரி, அப்போது இப்போ உங்களை ஆரம்ப திசையும் நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ நமக்கு என்ன வந்துடும்? 1/2 ×
ஜி இன்ட்டு 1/2. இது அடி கொடுத்தா அப்படின்னா ஜிக்கு பதிலாக 10, S1 நமக்கு 5 வந்துட்டு. ஓகே, இப்போ S2 2 நொடியில். நான் உங்களுக்கு வித்தியாசம் கடைசியாக டயக்ராம் போட்டு நான் சார் வந்து உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா. அப்போ S2 இப்போ வந்து 2வது நொடியில், அதனால் நான் S2ன்னு போட்டுக்கிறேன். இங்கேயும் நான் ஆரம்ப திசையும் 0 எடுத்துக்கிறேன். அப்போ 1/2 இன்ட்டு ஜி இன்ட்டு 2² வந்து 4ன்னு வந்துடும். அடி கொடுத்தோம் அப்படின்னா இப்போ 20ன்னு வந்துடும். சரி, இப்போ S3 வரும்போது நமக்கு என்ன வரும்? 1/2 இன்ட்டு ஆரம்ப திசையும் 0ன்னு எடுத்துக்கிறேன் இன்ட்டு 9 3². அப்போது இங்கே நமக்கு என்ன வந்துடும்? ஒரு 5ன்னு வந்துடும். அப்போ 5 × 9 S3 = 45. இந்த 45 இந்த நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர். அடிக்கடி நமக்கு வந்து இந்த சம்பளம் நிறைய வரும் சரிங்களா. அது நீங்கள் போக போக கற்றுக்கிடுவீங்க. அப்போது இப்போ இதோட விகிதத்தை பார்த்தீங்க அப்படின்னா 5:20:45. சரி, 5 வாய்ப்பாட்டில் அடி கொடுங்க. 1 5 5, 4 5 20, 9 5 15, 9 5 45. அப்போ நமக்கு இதுக்கு விகிதம் வந்து 1:4:9. 1வது நொடியில், 2வது நொடியில், 3வது நொடியில்னு கேட்டாங்கன்னா நீங்கள் விகிதம் என்ன பண்ணணும்? 1:3:5. இதே 1 நொடியில், 2 நொடியில், 3 நொடியில் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் விகிதம் என்ன பண்ணணும்? 1:4:9. இப்போ நான் உங்களுக்கு வித்தியாசத்தை சொல்கிறேன். சரி, இப்போ வந்து மேலேருந்து நமக்கு கீழே விழுது சரிங்களா. இந்த ஃபார்முலாவுக்கும் அந்த ஃபார்முலாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ இந்த ஃபார்முலா வந்து இங்கேருந்து கால்குலேட் பண்ணும். 5 இங்கேருந்து கால்குலேட் பண்ணும். 20 இங்கேருந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வந்து 45. அந்த ஃபார்முலாவுக்கு ஒரு வித்தியாசம். அது என்ன கால்குலேட் பண்ணால், இது 1வது வினாடியில் அது கடந்த தொலைவு வந்து 5 மீட்டர். 2வது நொடியில் அது பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்து அதில் 15ன்னு வந்துதா. நல்லா பாருங்கள், இந்த 20 - 5 நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வந்துடும்? 15ன்னு வந்துடுமா. இதுதான் 2வது நொடியில். அதாவது எப்படின்னா அந்த நொடியில் அது கடந்த தொலைவை மட்டும்தான் அது காட்டி கொடுக்கும். அந்த நொடியில், அந்த பர்டிகுலர் நொடியில், அதாவது நான் சொன்ன மாதிரி தான் அந்த டைம் இது வந்து முடிஞ்சு போச்சு. இது 0.1லேருந்து 1.0, அடுத்து 1.0லேருந்து 2 வரைக்கும் உள்ளது. இதே பாருங்கள், 3வது நொடியில் அது கடந்த தொலைவுன்னு நம்ம கேட்கும்போது 20 - 45 - 20 நமக்கு என்ன வந்துடும்? 25. இதுதான் இங்கே வந்துருக்கும். வந்துட்டா அந்த நொடியில் மட்டும் அது கடந்த தொலைவு. இந்த வித்தியாசம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1வது வினாடிக்கும் 1 வினாடிக்கும் உள்ள வித்தியாசம். இதை வச்சு தான் அந்த விகிதம் வந்து உங்களால் எடுக்க முடியும் சரிங்களா. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பொருளை வந்து நம்ம என்ன பண்ணோம்? செங்குத்தாக மேல் நோக்கி எரியப்படுகிறது. எவ்வளோ திசைவேகத்தில்? 10 மீட்டர்/வினாடி என்ற திசைவேகத்தில் வந்து எரியப்படுகிறது. இது எவ்வளோ உயரத்துக்கு போகுது அப்படின்னா h உயரத்துக்கு போகுது. இது எவ்வளோ உயரத்துக்கு போகுதுமா? நமக்கு h உயரத்துக்கு போகுது. அதே நேரத்தில் அது t காலத்தில் வந்து மேலே போயிருக்கு சரிங்களா. அதே நேரத்தில் அவங்க என்ன கேட்காங்கன்னா t/2 இதிலேருந்து பாதி காலத்தில் அது கடந்த தொலைவு அவங்க வந்து கேட்டிருக்காங்க. அது கடந்த தொலைவு அந்த h' வச்சுக்கிடுமே, அது கடந்த தொலைவை வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சரி, நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாது அப்படின்னா, சார் இது h தொலைவு இருக்குன்னா அப்போ h/2 வரும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து என்ன சீரான முடுக்கத்தில் வந்து செயல்படுது. ஏன்னா பந்தை நான் வந்து செங்குத்தாக தூக்கி எறிதேன், அதுவும் ஒய்யச்சில் தான் தூக்கி எறிதேன். அப்படிங்கும்போது இது வந்து சீரான முடுக்கத்துக்கு உட்படுது. சீரான முடுக்கத்துக்கு உட்பட்டது அப்படின்னா திசைவேகம் குறையும் கூடும். அப்போ திசைவேகம் குறையவும் செய்யும் கூடவும் செய்யுங்கிற பட்சத்தில் உயரமும் கரெக்டாக பாதி தான் இருக்கும், கட்டாயம்லாம் கிடையாது சரிங்களா. அதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சரி, அதிகபட்ச உயரத்துக்கு எனக்கு பீட் அப்படின்னா என்ன சொல்கிறேன் நான் இப்போ இந்த சம்மில் அதிகபட்ச உயரத்துக்கு செல்லப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? இறுதி திசைவேகம் v = 0. அதிகபட்ச உயரத்துக்கு செல்லப்பட்டா அப்போ இறுதி திசைவேகம் v = 0. சரி, அப்போ ஆரம்ப திசைவேகம் நமக்கு என்ன தெரியும்? 10 மீட்டர்/வினாடி. அப்போ இதுக்கு நான் ஒரு சிம்பிளாக v = u - at எதிர்குறி போட்டு நான் போட்டேன். சரி, அதிகபட்ச உயரத்துக்கு போகும்போது v = 0. ஏன்னா நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ யூக்கு பதில் என்ன வரும்? 10. ஏக்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? அதுவும் ஒரு 10. டீயாக போட்டோம் அப்படின்னா அப்போ t = 1 வினாடி. அப்போது நான் போடப்பட்ட பந்து எனக்கு பறக்கக்கூடிய காலம்ங்கிறது நமக்கு என்ன வருது? 1 வினாடிக்கு இது பறக்கப்பட்டிருக்கு சரிங்களா. அப்போ 1 வினாடிக்கு பறக்கப்பட்டிருக்குன்னா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அதுலேருந்து பாதி t/2 அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ 1/2 வினாடியில் 1/2 நொடியில் அது பறந்த உயரத்தை காண்க. இவ்வளோ தான் அவங்க சிம்பிளாக சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. 1/2 நொடியில் அது பறந்த தொலைவு. இதே ஃபார்முலாவை திரும்ப அப்படியே போடுவோம். நமக்கு அது பறந்த தொலைவுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ
எஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் யூடி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் யூடி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர். சரி ஓகே. எஸ் இஸ் ஈக்குவல் டு யூக்கு பதில் என்ன போடுவோம் நம்ம 10 காலத்துக்கு பதில் என்ன பண்ணணும் 1/2 மைனஸ் 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு இந்த டீக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அகெயின் 1/2 ஹோல் ஸ்கொயர் என்ன வந்துடும் 1/4. இதுக்கு அடி கொடுத்தா 5 இதுக்கு அடி கொடுத்தா 5. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மைனஸ் 5/4 வேணா 5 பொதுவாக எடுத்துக்கோங்க. அப்போ என்ன வந்துடும் 1 மைனஸ் 1/4. இதை இன்னும் நீங்கள் இது பண்ணுங்கள். அப்போ 4 மைனஸ் 1 3 3/4 3/4 3/4 நீங்கள் ஒரே நிமிஷம் ஆப்ஷன் வந்து ஹச்சின் அடிப்படையில் இருக்குது சரிங்களா. ஸோ நம்ம இப்படி போய் நிப்பாட்ட முடியாது நம்மளால். நம்ம கொண்டு போனால் கூட நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ முதல்ல நமக்கு நீங்கள் வந்து என்ன பண்ணால் ஹச்சை கண்டுபிடிக்கணும் முதல்ல. சரி ஒரு வினாடியில் அது பறக்கக்கூடிய உயரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரு வினாடியில் அது பறக்க எப்போவுமே ஃபிசிக்ஸை பொறுத்தளவு ஆப்ஷனுக்கு அடிப்படையில் தான் நம்ம சம்ம செய்யணும். நமக்கு செய்ய தெரியும் 2000 மெத்தட் நமக்கு செய்ய தந்தாலும் சரி. பட் ஆனால் அப்போ ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்கானோ அதுக்கு அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணணும் நமக்கு சம்ம வந்து நம்ம செய்யணும். சரி இப்போ அப்படியே டக்குனு சார் வந்து மாற்ற என்ன பண்ணுதேன் எஸ் இஸ் ஈக்குவல் டு யூடி மைனஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர் அதே ஃபார்முலா இப்போ டீக்கு பதிலாக 1ங்கிறத போடுறேன்னா அப்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு யூக்கு பதிலாக 10 டீக்கு பதிலாக 1 மைனஸ் 1/2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக ஒரு 10 டீக்கு பதிலாக ஒரு 1 அப்படி கொடுத்தா 5. அப்போது 10 மைனஸ் 5 5. ஸோ இந்த 5க்கு பதிலாக நான் என்ன பண்ணலாம்னா இந்த எஸ்ஸை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க ஹச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹச் ஈக்குவல் டு 5. அப்போது நமக்கு ஆன்சர் என்ன வந்துடும் இந்த ஹச்சுக்கு பதிலாக 5ன்னு போட்டோம்னா ஹச் ஈக்குவல் 3/4. சரிங்களா. பண்ணுறது பிரச்சனை கிடையாது, தெளிவாக பண்ணிக்கோங்க அவ்வளோதான். ஆப்ஷனுக்கு அடிப்படையில் தான் நம்ம சம்ம செய்யணும். செஞ்சுட்டு உட்காந்து முழிக்காங்க. ஸோ இந்த சம்முக்கு கரெக்டான ஆன்சர் என்னதுமா 3h/4. சரி நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா. இந்த சம் பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. ஒரு பந்து வந்து ஒரு உயரமான ஒரு கட்டிடத்துலேருந்து வந்து விடப்படுகிறது. அது வந்து தரையை அடையும் போது அதுக்கு தேவைப்படக்கூடிய இது வந்து என்ன 4 வினாடியில் அந்த பொருள் வந்து தரையை வந்து அடைகிறது அப்படிங்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதுவே 2 வினாடிக்கு அப்புறம் அது வந்து எவ்வளோ தொலைவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா. ஸோ ஒரு பந்து வந்து ஒரு உயரமான கட்டிடத்திலிருந்து விடப்படுகிறது. அது 4 வினாடியில் கீழே வந்து அடைகிறது. 2 வினாடியில் தரையிலிருந்து அது எந்த உயரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 4 வினாடியில் இது மொத்தத்தில் எந்த உயரத்தில் மொத்தத்தில் அது இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிப்போம். அப்போ ஃபஸ்ட்டு உயரம் கண்டுபிடிக்கணும் அப்படி தானே. ஸோ அப்போ 2 விதி இருக்குது நமக்கு. யூடி ப்ளஸ் 1/2 ஏடி ஸ்கொயர் இந்த ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as இந்த 2 ஃபார்முலாவில் இதே ஒன்று பயன்படுத்தலாம். பட் ஆனால் காலம் நமக்கு இருக்குல்ல. ஸோ அதனால் நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சரிங்களா. இதில் காலம் இல்லை ஏன்னா தொலைவு அவன் கொடுக்கவே இல்லைவன். இன்கேஸ் எஸ் கொடுத்தனா அப்படின்னா நான் 3ஆவது ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ 2ஆவது ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். சரி எஸ் யூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம் 0 போட்டுக்கலாம். அப்போது 1/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக நம்மளோட புவியீர்ப்பு முடுக்கம். இப்போ டீக்கு பதிலாக நமக்கு என்ன இருக்காங்க 16 4 ஸ்கொயர் ஓகேங்களா. ஸோ இது ஒரு 5. அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 16 இன்ட்டு 5. சரி 16 இன்ட்டு 5ங்கும்போது நமக்கு வந்து 20 இன்ட்டு 5 நமக்கு என்ன வரும்னா அப்படின்னா 100 அப்படிங்கிறது வரும். அப்போ அதுலேருந்து ஒரு 20 கழிச்சோம் அப்படின்னா 16 இன்ட்டு 5 நமக்கு என்ன வந்துடும் 80. அப்போது இந்த அவன் இருக்க கட்டிடத்தோட மொத்த உயரம் வந்து 80 மீட்டர். அவன் இருக்கக்கூடிய கட்டிடத்தோட மொத்த உயரம் என்ன இருக்குது நமக்கு 80 மீட்டர் நமக்கு இருக்குது. சரி இப்போ நமக்கு பாதி வினாடியில் அவன் கடந்த தொலைவை கொண்டுக்கணும். சரி இங்கே தான் உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். என்ன அப்படின்னா மொத்தமாக கண்டுபிடிக்க ஈஸி. இந்த பாதியிலேருந்து கண்டுபிடிக்கிங்க பார்த்தீங்களா, இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்ப 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 கவனமாக நீங்கள் வந்து இந்த சம் வந்து டேக்கிள் பண்ணணும். சரிங்களா.
அதாவது எப்படின்னா இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 வினாடி அப்படின்னு சொல்லி அவன் கேட்கான். அதுவும் எங்கேருந்து கேட்கான்? பூமியிலேருந்து கேட்கான். எப்போவுமே சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு, பாதியிலேருந்து கண்டுபிடிக்க எதிரே பார்க்காதீங்க. பாதியிலேருந்து எதிரே பார்க்காதீங்க. எப்போவுமே ஒன்று ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், ரொம்ப நல்லது. இப்போது நான் நினச்சா இதுலேருந்து இதை கண்டுபிடிக்க முடியும். நான் இதை கண்டுபிடிக்க தான் ஆசைப்பட்றேன். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, சார் முதல்லேருந்து 2 வினாடிக்கு அவன் எவ்வளோ தொலைவு கடந்திருக்கான் அப்படிங்கிறத பார்க்கேன். சரிங்களா? அப்போ அதே ஃபார்முலா யூக்கு பதிலாக 0 வந்துடும். 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 4. இது அடி கொடுத்தா அப்படின்னா 2 S = 20 மீட்டர். அப்போது நல்ல கவனிங்க, முதல் 2 வினாடியில் அவன் கடந்ததே வெறும் 20 மீட்டர் தான். முதல் 2 வினாடியில் அவன் கடந்தது என்ன தான்? 20 மீட்டர் தான். அப்போது அவங்க கேட்டிருக்கிறது என்ன? அடுத்த 2 வினாடியில் த ஹைட் ஆஃப் த பால் ஃப்ரம் த கிரவுண்ட் அட் t = 2 seconds ஃப்ரம் த ஜர்னி. அப்போ கீழேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இவன் 2 இங்கே 20 மீட்ரு, மொத்தமாக 80 மீட்ரு. அப்போ கீழேருந்து எவ்வளோ தொலைவில் இருப்பான்? அப்போ 80 - 20 = 60 மீட்டர். கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்க ரேஷியோவில் இங்கே இருக்காது. ஏன்னா நான் திரும்பவும் சொல்லியிருக்கேன், முடுக்கம் மாறிலியாக இருக்கும் பொழுது என்னோட திசைவேகமும் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தொலைவு, அது கடக்கக்கூடிய தொலைவும் வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதை மட்டும் நல்லா மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சொல்லுங்க, ஒரு பந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 100 மீட்டர் இந்த பந்து வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 100 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்தில் வந்து கீழே வந்து விடப்படுது. சரிங்களா? அதே நேரத்தில் இன்னொரு பந்து என்ன பண்ணுறாங்க, கீழே இருந்து மேல் நோக்கி எறியப்படுகிறது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரும் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவனும் இந்த உயரத்தில் பாதி 50 மீட்டரில் மீட் பண்ணுதான், இவனும் கரெக்டாக என்ன பண்ணுறாங்க 50 அவங்க சொல்லியிருக்காங்கல்ல, அவங்க கரெக்டாக பாதி இதில் வந்து 2 பேரும் மீட் பண்ணாங்க. அப்படின்னா இவன் எந்த திசை வேகத்தில், அதாவது நான் மேல் நோக்கி எரிதமில் ஒரு பந்து, அப்போ நான் எந்த திசை வேகத்தில் எரிஞ்சேன் அப்படின்னா இந்த 2 பந்தும் எனக்கு வந்து சரிசமமாக அவங்க எந்த உயரத்தில் வந்து சேர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? பாதி உயரத்தில். சரி, இந்த சம்மோட ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒரு இதை வந்து உள்மறைவு காய்மறைவாக வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உயரம் மட்டும்தான் சமம் அப்படின்னு சொல்லி எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் டிப்பிக்கலாக இருக்கலாம் மேபி. ஆனால் இந்த சம்மில் இன்னொரு ஹைலைட் என்ன, நான் மேலேருந்து எரியக்கூடியதும் சரி, கீழேருந்து எரியக்கூடியதும் ஒரே நேரத்தில் எரிஞ்சிருக்கேன். அப்படிங்கும்போது கண்டிப்பாக இதுக்கு எனக்கு காலமும் எனக்கு எப்படி தான் இருக்கும்? சமமாக தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உயரம் மட்டும் சமங்கிறது அவன் சம்மில் கொடுத்துருக்கான். ஆனால் இதில் நமக்கு நல்லா தெரியணும், மேலேருந்து எரியும் போதும் நீங்கள் ஒரு ஸ்டாப் வாட்சை நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, கீழே இருந்த பந்தை நீங்கள் மேலே எரியும் போதும் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பந்து மீட் பண்ணும்போதும் கண்டிப்பாக அதனுடைய காலமும் நமக்கு எப்படி தான் இருக்கும்? கண்டிப்பாக சமமாக தான் நமக்கு இருக்க வேண்டும். இதுதான் உள்மறைவு காய்மறைவு. ஃபிசிக்ஸில் வந்து சில கொஸ்டின் வந்து இப்படி உள்மறைவு காய்மறைவில் கொடுப்பாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி புரிஞ்சு நம்ம பண்ணிக்கிட்டால் போதும். சரிங்களா? சரி, இப்போ இந்த சம் பாருங்க. ஓகே, மேலேருந்து கீழே எழுதிதாங்க. சரிங்களா? கரெக்டாக என்ன சொல்லிட்டேன் எக்ஸாக்ட்லி மிட்வே. இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்னது? இந்த இருக்கு பாருங்கள், இந்த வார்த்தை தான் எக்ஸாக்ட்லி மிட்வே. அப்படின்னா என்னது? கரெக்டாக பாதி உயரத்தில் 2 பந்தும் ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. இப்படிங்கிற வார்த்தையை தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் குறிப்பிட்டு அவன் சொல்லியிருக்கான். சரி, நமக்கு அதை தூத்தி போங்க. இப்போ நம்ம சமைச்சோம். சரி, இப்போ இவன் இங்கேருந்து வரான், மேலேருந்து கீழே வர பந்துக்கு நான் என்ன ஃபார்ம் போடுவேன்? S = ut + 1/2 gt². யூக்கு பதில் என்ன போடுவேன்? 0. ஏன்னா தன்னச்சக்க தான் கீழே விழுக்கிறது, அவன் எந்த விதமான திசையும் அவன் கொடுக்கவே இல்லை. இந்த எஸ்ஸுக்கு பதில் என்ன சொல்லலாம், நான் h/2 = 5 × t². சரிங்களா? சரி, இதுவே இந்த ஹச்சுக்கு பதில் நமக்கு என்ன தெரியும்? நமக்கு 100. 100/2 = 5 × t². இதை அடி ஓகே இதை அடி கொடுத்தேன் அப்படின்னா 50. இது நான் அடி கொடுத்தேன் அப்படின்னா 10. சரிங்களா? அப்போது t² = 10. அப்போது t = உங்களுக்கு என்ன வந்துடும்? √10. அப்போ √10ங்கிற நிலைமையில்
நமக்கு ஆப்ஷன்ஸ் எதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன்னா இந்த சம்மில். ஏன்னா எனக்கு வந்து ஏன்னா ரூட் ஆஃப் 10 அப்படின்னா 3.16ன்னு வரும். அவங்க 31.6ன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷமா. சார் கண்டுபிடிச்சி வந்து காலம் தான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். ரூட் 10 அப்படின்னா இப்போ 3.16 நான் என்ன தான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார், காலத்தை கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோதான். நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், காலத்தை கண்டுபிடிச்சிருக்கேன். அவன் கேட்டிருக்கு வந்து எந்த திசை வேகத்தில் மேல் நோக்கி எரியுதோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இந்த திசை கீழேருந்து மேல் நோக்கி நம்ம எரியுதோம். சரிங்களா? சரி. அப்போ நமக்கு வந்து அது பாதியில் இருக்கக்கூடிய இது தெரியாது. அதனால் S is equal to ut minus 1/2 gt². சரிங்களா? S is equal to ut minus gt. இந்த எஸ்ஸுக்கு பதில் என்ன பண்ணலாம்னா h/2, அதாவது 50 மீட்டர் அது மீட்டாக போகுது. ஆரம்ப திசைகம் நான் கண்டுபிடிக்க வந்திருக்கேன். இந்த காலத்துக்கு பதில் எனக்கு என்ன தெரியும், 3.16 மைனஸ் 1/2 இன்ட்டு ஜிக்கு பதிலாக 10 இன்ட்டு காலத்துக்கு பதிலாக 3.16 ஹோல் ஸ்கொயர்னா தான் சார் வந்து திரும்பவும் 10ன்னு போடுறேன். ஏன்னா ரூட் 10 தான் சார் 3.16. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 3.16ங்கிறது டீயோடைய வேல்யூ. அப்போ t² வேல்யூ நமக்கு என்ன இருக்கும், 10ங்கிறது இருக்கும். சரிங்களா? அதை தான் சார் திரும்பியும் நான் எழுதியிருக்கேன்னா. இதுக்கு இதை அடி கொடுக்கேன் ஒரு 5. அப்போ என்ன வந்துடும், 50 ஈக்குவல் டு u இன்ட்டு 3.16 மைனஸ் ஒரு 50. இதை அங்கே கொண்டு போய் விடுங்க. அப்போ நமக்கு என்ன வந்துடும், 50 ப்ளஸ்ஸு இது ஒரு ப்ளஸ் 50, இது ஒரு ப்ளஸ் 50. அப்போ என்ன வந்துடும், 100 ஈக்குவல் டு u இன்ட்டு 3.16. அப்போ u ஈக்குவல் நமக்கு என்ன வந்துடும், 100 வகுத்தல் 3 3.16. இது நீங்கள் அடி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் என்ன வரும், 100 வகுத்தல் 3ங்கும் போது நமக்கு 90ங்கும் போதே ஒரு 3 வந்துடும். அப்புறம் 31. அப்போ ஆன்சர் கிட்டத்தட்ட ஒரு 31 புள்ளி சம்திங், ஏதோ 31.8 7 31.6. அப்போ சரியான பதில் என்னது நமக்கு 31.6. சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ சம் வந்து கரெக்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாருங்கள், அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு பந்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 80 மீட்டர் உயரம் உள்ள, சரிங்களா, ஒரு பந்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 80 மீட்டர் உயரம் உள்ள ஒரு உயரமான ஒரு கட்டிடத்துலேருந்து கீழே விடுதாங்க. 2 வினாடி கழிச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புவியீர்ப்பு விசை வந்து மறைஞ்சு போச்சு அப்படிங்காங்க. சரிங்களா? புவியீர்ப்பு விசை வந்து இல்லை. 2 வினாடி கழிச்சு புவியீர்ப்பு விசை இல்லை. இப்போ என்ன கேட்காங்கன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ காலம் அது வந்து இந்த தரையை வந்து அடையிறதுக்கு அதுக்கு எவ்வளோ காலம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? ஒரு பந்தை வந்து 80 மீட்டர் உயரமுள்ள ஒரு கட்டிடத்துலேருந்து வெளியிடுறாங்க. 2 வினாடி கழித்து எனக்கு என்னாச்சு, புவியீர்ப்பு முடுக்கம் அழிஞ்சே போச்சுன்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது எவ்வளோ காலம் எடுக்கு எனக்கு தரையை வந்து அடையிறதற்கு அப்படின்னு சொல்லி கேட்காங்க. சரிங்களா? சரி, இப்போ 80 மீட்டர் உயரம், சரிங்களா, 2 வினாடியில் அது கடந்த முதல் தொலைவை மட்டும் பார்ப்போம். சரிங்களா? சரி, இப்போ S is equal to ut plus 1/2 gt². யூக்கு பதிலாக 0. S is equal to 1/2 இன்ட்டு 10 இன்ட்டு 4. இதுக்கு இது அடி கொடுத்தா 2. அப்போ S is equal to 20 மீட்டர். இது கடந்த தொலைவு எவ்வளோப்பா, எனக்கு 2 வினாடியில் இது கடந்த தொலைவு எவ்வளோ, 20 மீட்டர். அப்போ இன்னும் இது கடக்கக்கூடிய தொலைவு எவ்வளோ இருக்குது, நமக்கு 60 மீட்டர் தொலைவு இது கடந்தே ஆகணும். ஆனால் இதுக்கப்புறம் என்ன இல்லை, எனக்கு புவியீர்ப்பு முடுக்கம் அற்றது. இங்கே வந்து ஜி வந்து செத்து போச்சு, ஜி இல்லவே இல்லை. அப்போ ஜி இல்லவே இல்லை அப்படின்னா இது வந்து எப்படின்னா நம்ம வளிமண்டலத்துக்கும் வெளியே போன மாதிரியான கண்டிஷன் ஆயிடுச்சு. வளிமண்டலத்துக்கு நம்ம வெளியே போனோம் அப்படின்னா நமக்கு புவியீர்ப்பு விசை கிடையாது. வளிமண்டலத்துக்கு நம்ம வெளியே போயிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடையாது, புவியீர்ப்பு விசை கிடையாது. புவியீர்ப்பு விசை இல்லை அப்படின்னா இந்த ஃபார்முலா எதுவுமே ஒர்க் அவுட்டே ஆகாது. அப்போ எந்த ஃபார்முலா ஒர்க் ஆகும் நமக்கு, இது வந்து சீரான முடுக்கத்துலேருந்து சீரற்ற முடுக்கத்துக்கு என்னோடய சம் வந்து மாறுது. சீரான முடுக்கத்துலேருந்து எங்கே மாறுது, சீரற்ற முடுக்கத்துக்கு மாறுது. அப்போ சீரற்ற முடுக்கத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம் சார், சீரற்ற முடுக்கத்திற்கு என்னுடைய சம் வந்து மாறிட்டு. அப்போ சீரற்ற முடுக்கத்துக்கு போனோம் அப்படின்னா நமக்கு திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா தெரியும், தொலைவு அல்லது இடப்பெயர்ச்சி
பை காலம். தொலைவு பை காலம் அப்படி இல்லைனா இடப்பெயர்ச்சி பை காலம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் நம்ம என்ன பண்ண முடியும், போட முடியும். இது நேர்கோட்டு இயக்கம். அதனால் இந்த 2 ஃபார்முலா நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ இந்த நேரத்தில் இது இந்த 2 வினாடியில் இது வந்து அடைஞ்ச திசைவேகத்தை நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அழகாக கண்டுபிடிக்கலாமே. v = u + gt. யூக்கு பதில் என்ன பண்ணுவோம், 0 போடுவோமா. அப்போ இந்த திசைவேகம் v = 10 × 2 வினாடி. அப்போ என்ன வந்துடும், நமக்கு 20ன்னு வந்திருக்கு. ஓகே, அப்போது 20 = எனக்கு தேவையான அந்த தொலைவு பை இந்த தொலைவு தான் நமக்கு தெரியுமே. இன்னும் அது எவ்வளோ தொலைவு கிடக்க வேண்டியிருக்கு, 60 மீட்டர் கிடக்க வேண்டியிருக்கா. பை காலம் பை என்ன போடுது, காலம். அப்போ நமக்கு என்ன வந்துடும், t = 60/20, 2 அடி கொடுத்தா 3 வினாடி. அப்போ எப்போ என்னோடய புவியீர்ப்பு முடுக்கம் எனக்கு அழிஞ்சு போதோ அதுலேருந்து எனக்கு இன்னும் 3 வினாடியில் அந்த பந்து வந்து நமக்கு என்ன பண்ணிடும், கீழே வந்து நமக்கு சேர்ந்துடும். சரிங்களா. இதே மொத்தமாக எத்தனை வினாடியில் கீழே வந்து சேரும் அப்படின்னா 3 + 2 5 வினாடி. நம்ம கேட்டிருக்கிறது புவியீர்ப்பு முடுக்கம் அழிஞ்சதுக்கப்புறம் அது எத்தனை வினாடியில் கீழே வந்து சேரும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு 3 வினாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த சம்பளம் கிளாஸ்லேயே செஞ்சுட்டோம்.